ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கையில் தான் வந்து அரோரா மாட்டணும்னு தலையெழுத்து இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. சரி, அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையிலேயே வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை க்ளீன் பண்ணும்போது நம்ம ஆள் விக்ரம் வந்து உள்ளே ஒரு டிஷ்யூ இருக்குது, அந்த டிஷ்யூ எடு. ஏன் அதை சொல்ல நீங்கள் எடுத்துருக்கூடாதா? க்ளீனிங் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா, அவங்கள தான் நாங்கள் சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டு கையை உள்ளே விட்றாங்க. கை போகல. சரின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உள்ளே எடுக்கிறாங்க. டிஷ்யூ பேப்பர் கூட ஒரு காஜல் பேனா மாதிரி ஒன்று இருக்குது. எனக்கு ஒரு பேனா கிடச்சிருக்கு அப்படின்றாங்க. பிக் பாஸ் கேட்குறாரு, பேனாவா? ஸ்டோர் ரூமில் வைங்க அப்படின்போது ஐயோன்னு சொல்லிட்டு இவங்க பதட்டமாக வராங்க. அப்போ செக் பண்ணுறாங்க, அது பென் இல்லை, காஜல். இந்த கண்ணுக்கு வரைவாங்களா அந்த இது. உடனே வந்து பிக் பாஸ் என்ன பண்ணார், அரோரா அது உங்களுக்கு தான் கேட்குறாரு. இவங்க வந்துட்டு ஆமாம் என்னோட இது தொலைஞ்சிருச்சு இருங்க பிக் பாஸ் சொல்லிட்டு பார்த்துட்டு ரெண்டும் ஒரே பிராண்டு இருக்குன்னு இந்த பிராண்டு நேமை மென்ஷன் பண்ணுறாங்க. உங்களது தானா அப்படின்னு திரும்ப பிக் பாஸ் கேட்கும்போது அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, இதுக்கு நான் என்ன டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியும், திரும்ப கேட்குறீங்கிற மாதிரி சொன்னோடனே பக்கத்தில் கனி கோவம் வந்துடுது. என்ன நீ ஒழுங்காக பதில் சொல்லாமல் பிக் பாஸ் கிட்ட சாரி சொல்லாமல் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியும்னு சொல்கிற, இதெல்லாம் இதுதான் வந்து கரெக்டான ஒரு இதுவா அப்படின்னும்போது இல்லை சாரி பிக் பாஸ் அப்படின்றாங்க. இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த வீட்டில் வந்துட்டு இந்த பிராண்டு அப்படின்ற நேம்லாம் வந்து மென்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா, அதை திரும்ப மென்ஷன் பண்ணாதீங்க, இனிமேல் பென்சில் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்போது சாரி பிக் பாஸ் அப்படின்றாங்க. இந்த வீட்டில் சாரி, அதாவது இந்த வீட்டில் நிறைய குறும்படம் போடலாம், ஆனால் சாரி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மட்டும் நிறைய குறும்படங்கள் போடலாம் போல இருக்குது, அந்த அளவுக்கு நீங்கள் சாரி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டார். அவங்க அப்படியே ஒரு மாதிரி காண்டாயிடுறாங்க. ஆனால் எவ்வளோ காமெடினா, இவங்களுடைய காஜல் அந்த பென்சில் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சா காணாமல் போய், அவங்க வந்துட்டு அப்புறம் வியானாவோட தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. அந்த இது கரெக்டாக விஜய் பார்வதி கையில் தான் மாட்டுது. அதில் வேறு வந்து விக்ரம் பார்த்தியா, என்னால் தான் உனக்கு இந்த இது, நான் உனக்கு எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவேன் பாரு, நீ தான் புரிஞ்சிக்க மாட்டேன். இதில் வேறு விஜய் பார்வதி வேறு பிக் பாஸ் கலாச்சார். அது சொல்கிற விக்ரம், ஒரு வேளை அவர் ஏன் இப்படி சொல்லியிருக்காருன்னா, நீ வந்து இந்த க்ளீனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் பண்ணல, அதில் கோவமாயிட்டுருப்பாரோ அப்படின்போது இவங்க யோசிக்கிறாங்க. இருக்கலாண்டா அப்படின்போது அங்கேருந்து பிக் பாஸ் ஆமாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு அஜிச்சோ, ஏற்கனவே பிக் பாஸ்க்கு எனக்கும் ஏதக பொருத்தமாக இருக்குது, இதில் இது வேறு அந்த மாதிரி பிக் பாஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆனால் வச்சு செஞ்சுட்டார். ஏன்னா அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் ரூடாக இருந்துச்சு. நாங்கன்னா டிஎன்ஏவை எடுத்து பார்க்க முடியும், எந்த அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் தேவையில்லாதது. ஏன்னா பேசுகிறது வந்து பிக் பாஸ், அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. என்ன தான் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் விஜய் சேதுபதி அவர்கள் நீங்கள் நல்லா பண்ணீங்க சொன்ன காரணத்தினால ஹெட்வெயிட் ஏறிச்சானு தெரில, அதனால் லிஸ்டத்துக்கு பேசுகிறாங்க. கண்டிப்பாக அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கு வருவார் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சம்பவம் என்னென்னா, ஓட்ஸில் அரோராக்கு செம்மையாக ஓட்டு குவியுது. இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.